நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு சூப்பராக ஒரு ஹல்வா செய்ய போகிறோம். நம்ம இதை கடையில் வாங்கணுன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் இல்லைங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற நட்ஸை வச்சு நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட் ஹல்வா செய்ய போகிறோம். நான் யூஸ் பண்ணியிருக்க நட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ, என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சு செஞ்சாவே இது சூப்பராக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு 6 to 7 டேட்ஸ் எடுத்துகிட்டு கொட்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நாம் இதை ஊற வச்சுக்க போகிறோம். நாம் சர்க்கரை சிரப் செய்கிற வரைக்கும் இது ஊறினா போதும். இதை ஊறட்டும். ஒரு ஓரமாக தனியாக எடுத்து வச்சுருக்கலாம். அடுத்ததாக நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் நம்ம ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறோம். இதில் நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ இந்த தண்ணியும் சர்க்கரையும் நல்லா கொதித்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாகுபதம் வரணும்லாம் அவசியம் கிடையாது இந்த ஹல்வாக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கோம். அதில் ஒரு 3/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறோம். ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ அடியில் மாவு நின்றுக்கும், அதனால் நல்லா கட்டி இல்லாமல் நம்ம இதை கரைச்சி வச்சுக்கிறோம். அடுத்ததாக இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இது கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். 1 to 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு ஸ்பூனை வச்சுட்டு எல்லாமே ஓரத்தில் எடுத்து விடுங்க, இல்லைன்னா போய் தங்கிக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு எல்லாமே செட் ஆகிடுச்சு. தண்ணியும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்க டேட்ஸு, அதை தண்ணியை இருத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதையும் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஏன் இந்த டேட்ஸை அரைச்சி ஊற்றுறோம்னா, நம்ம எக்ஸ்ட்ரா இதுக்கு எந்த கலரும் ஆட் பண்ணுறதில்ல. இந்த டேட்ஸே ஒரு நல்ல கலரை கொடுக்குங்கிறதுக்காக தான் நம்ம டேட்ஸை அரைச்சி ஊற்றுறோம். அடுத்ததாக இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அந்த நெய்யெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் உள்ளே இழுக்கும்போது நாம் இதில் பொடி பொடியாக கட் பண்ண ஒரு 10 to 15 டேட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ நெய் எல்லாமே உள்ளே இழுத்துக்குச்சு இல்லைங்களா, அதனால் நம்ம மறுபடியும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கை பாதாம், ஒரு கை பிஸ்தா, ஒரு கை முந்திரி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் இந்த மாதிரி 1-2 நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் உங்களுக்கு கொலன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இது சரியாக ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் எடுக்குங்க இந்த ரேஷியோவுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ நல்லா டைட்டாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 2 டீஸ்பூன் கசகசா இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இது ஒரு நல்ல க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், எவ்வளோ டைட்டாக நம்மளால் கிளறவே முடியாத அளவு டைட்டாக வருது இல்லைங்களா. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு ட்ரே எடுத்துக்கிறோம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் இதில் பிஸ்தா இருக்குது இல்லைங்களா, அந்த பிஸ்தாவை இந்த மாதிரி 1-2 உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 20 பிஸ்தாவை இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டுக்கிறேன். அடுத்ததாக பாதாமை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 பாதாம் எடுத்திருப்பேன். அதையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். அடுத்ததாக ஒரு 20 முந்திரி எடுத்து 2 உடைச்சி அதையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வாவை இதில் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கடைசியாக மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் அழுத்தி விட்டுறோம். இதை அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஆற விடுவோம். இது நல்லா ஆறணும்.
ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக பீஸ் போட வரும். இப்போ பாருங்கள், இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் அப்படியே விட்டுட்டேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ஓரத்தை மட்டும் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ போட்டுட்டா எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வருது பாருங்கள். நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லைங்க. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு பீஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம அந்த நட்ஸை 1, 2 தூள் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அப்படி தூள் பண்ணலைன்னா நம்மளுக்கு கட் பண்ண வராது. அதுக்காக தான் நம்ம அப்படி 1, 2 தூள் பண்ணி போட்டோம். நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு சுத்தமான நெய், எந்த கலரும் ஆட் பண்ணாத இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.